2500 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவன் எழுதிய அந்த திருக்குறளுக்கு இன்றைக்கு உருவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் தளபதி என்பது மிகையான வார்த்தைகள் கிடையாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் வெறும் தமிழ்நாட்டை மட்டும் பார்க்காதீர்கள், ஏன் இந்தியாவை மட்டும் பார்க்காதீர்கள். நான் சவாலிட்டு சொல்லுகிறேன், அது எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, நான் இந்த மேடையின் வாயிலாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவுஜீவிகளுக்கும் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவருடைய காலை உணவு திட்டம் ஒன்று, இரண்டாவது நான் முதல்வன் என்ற திட்டத்தின் அடிப்படையிலே உயர்கல்வி திட்டம் 2, ஏழை எளியவர்கள் வீடு கட்டுவதற்காக கடனுதவி. இன்றைக்கு நேற்று அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட 1000 வீடுகளை பட்டியலின மக்களுக்கு கட்டிக் கொடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் திரும்பி பார்க்க வைத்து, அதுவும் அந்த அம்பேத்கருடைய வம்சாவளியை சார்ந்த ஒருவரை அந்த மேடைகளை அமர்த்தி அந்த நற்காரியத்தை செய்த புகழ்மை பெற்ற ஒரு முதல்வராக இன்றைக்கு அவர் இருக்கிறார். இந்த 3 திட்டங்கள் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களால் உருவாக்கப்பட்டது, செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை தான் அச்சு பிசராமல், இந்த திட்டத்தை தான் லேபர் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய தொழிலாளர்களுடைய கட்சி, லண்டனிலே பிரிட்டனிலே இருக்கக்கூடிய, பிரித்தானியாவிலே இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி என்கின்ற கட்சி சமீபத்தில் நடந்த தேர்தலிலே இந்த 3 மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்து இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறார்கள் என்பதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் தேவை? நாட்டினுடைய பிரதமராக செயல்படுத்தி 8 ஆண்டு காலங்கள், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை கடந்து 11வது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பிஜேபி தலைமையேற்று பிரதமராக இருக்கக்கூடிய அவர் செய்த திட்டங்களில் ஒன்றையாவது அண்டைய நாடுகளே இருப்பவர்கள் கூட அவர்கள் அதை பாராட்டியது கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த இந்த உலக பிரபஞ்சத்திலே ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்ற ஒரு சின்ன ஒரு மாநிலத்திலே இருந்து 3 சிந்தனைகள் இந்த உலகத்தையே தன்னுடைய காலடிக்கு கீழ் அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த பிரித்தானிய அரசாங்கத்தையே செயல்படுத்தி வைத்த ஒரு பெருமை மாண்புமிகு தளபதி ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு என்பதுதான் என்னுடைய கருத்து. மனித நேயம் என்ன சொல்லுகிறது? திருமூலர் என்ன சொல்லுகிறார்? அன்பே தெய்வம் என்று சொல்லுகிறார். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வறியவர்களுக்கு, எளியவர்களுக்கு கருணையை கொடு, பாசத்தை கொடு, உணவு அளி, அவர்களை நேசி என்று சொல்லுகிறது. அதுவும் அன்பைத்தான் போதிக்கிறது. நான் உன்னிடத்தில் வைக்கின்ற அன்பை நீ பிறரிடத்திலே காட்டு என்று சொல்லுவது ஜீசஸ் அவருடைய பைபிள் சொல்லுகிறது. ஒட்டுமொத்தமாக மதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அத்தனை மதங்களும் இந்த மனித ஜாதிகளுக்கு சொல்லிக் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான், அது அன்பு என்கின்ற ஒன்றை மட்டும்தான். இந்த 3 மதங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு முத்தமிழறிஞர் கலைஞருடைய மகனாக பிறந்த நமது மாண்புமிகு தளபதி அவர்கள் தான் இன்றைக்கு மனிதநேயத்துடைய எடுத்துக்காட்டாக எத்தனையோ திட்டங்கள், அரசு திட்டங்கள் இங்கே இருப்பவர்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்லுவார்கள். அதிலும் இந்த காலை உணவு திட்டம் என்பது இருக்கிறதே, வசதி படைத்தவனுக்கு அது ஒரு திட்டமாக தெரியாது, பசியை அறியாதவனுக்கு புளிச்சையப்பம் வருவனுக்கு அது ஒரு திட்டமாக தெரியாது. ஆனால் என்னை போல் உங்களை போல் அடிவரத்திலே பிறந்து அடுத்த நேர சோத்திற்கு வழி இல்லாமல், உண்ண உணவில்லாமல், உடுத்த உடை இல்லாமல், இருக்க இடமில்லாமல் அழுகின்ற அந்த லட்ச மக்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை, அதனுடைய மகத்துவம். மதிய உணவு என்பது வேறு, ஆனால் காலை உணவு என்பதை மட்டும் யோசித்து பாருங்கள். என்று சொன்னால் ஏழை எளிய மக்கள் காலையிலே வயக்காட்டுக்கு சென்று விடுவார்கள். தொழில் செய்யக்கூடியவர்கள், கொத்தனார் வேலை, சித்தால் வேலை செய்வர்கள் எல்லாம் காலையிலே எழுந்து சென்று விடுவார்கள். அந்த குழந்தைகள் காலையிலே பசியோடு தான் பல குழந்தைகள் சென்று கொண்டிருந்தார்கள் இன்றைய திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்பாக. ஆனால் என்றைக்கு அந்த உணர்வுகளையும் புரிந்து மனிதநேயத்தோடு அந்த பச்சிலம் குழந்தைகள் வள்ளுவன் சொன்னதை போல் பகுத்துண்டு பள்ளியில் 9 நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற அந்த வள்ளுவனுடைய வாக்கை நடைமுறைப்படுத்திய ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரே ஒரு மகத்துவமான முதலமைச்சர் ஒருவர் என்று சொன்னால் அது எனது பாசத்திற்குரிய அண்ணன் தளபதியார் மட்டும்தான் என்பதை என்னால் உறக்கமிட்டு சொல்ல முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.